ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்றைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள் அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்ட்டுருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம், அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே. ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது. இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர். அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறா இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன இது எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் பெரிய ஏற்றம் என்னென்னா சனி பகவானால் நல்ல ஒரு ஆதாயம் தான் கிடைக்கும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை 9 பத்தின் அதிபதி. அதனால் பார்த்தோம்னா எப்பொழுதுமே பொதுவான காரியங்களில் இருந்தார்களேயானால், பொதுவாக மக்கள் சேவையில் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வக்கரகதி அடைகிறார். சனி வக்கரகதி அடையும் போது என்னென்ன பலன்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 15/7 31/8 வரலும் உண்டான காலகட்டத்தில் உத்திரட்டாதி 3ஆம் மாதம் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 31/8க்கு பிறகு, அதாவது 31/10 வரலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதோட பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி செல்வது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது அதாவது கடைசி ஒரு 30 நாள் 35 நாள், அதாவது 30/11 வரலும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கார்.
இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வேலையில் மாற்றம் இருக்கும், அது தவிர புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். பணம் வருவதற்கு தடை இல்லாமல் இருக்கும். எப்போவுமே சனி பகவான் பொதுவாக ரிஷபத்தில் இருந்தாலே பணம் அதிகமாக வரும். அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போவுமே பணம் வரக்கூடிய காலகட்டம், எப்பொழுதுமே கையில் பணம் இருக்கக்கூடிய, அதாவது லிக்விட் கேஷ்னு சொல்லக்கூடிய பணம் கையில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைய போகிறது. கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி வக்ரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மாறுதல்கள், புதிய வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர புதிய கடன் உண்டாகக்கூடிய காலகட்டம், கடன் மூலியமாக புதிய வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த சுகங்கள், வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தேனால் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி செல்வது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் தனித்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காதீங்க. நீங்களே டிசைட் பண்ணி பண்ணுறதுன்றது பண்ணாதீங்க. மருத்துவர் ஆலோசனை மிக மிக முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சரி, இப்போ உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னும் பொழுது எந்த போய் எந்த கடவுளை போய் கும்பிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதுவும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தசாரதி பெருமாள் இல்லைன்னா கிருஷ்ணர், இந்த மாதிரியான தெய்வங்களை போய் வணங்கிட்டு வர்றது மிகவும் நல்லது. இதை தவிர பார்க்கும்பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு முறையாவது நவ திருப்பதி போயிட்டு வாங்க. நவ திருப்பதியில் இந்த சனிக்கு உண்டான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருங்குளம். அது போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போகும். இதை தவிர பார்க்கும்பொழுது இந்த எளிய பரிகாரம்னு ஏற்கனவே சனியினுடைய காயத்ரி சொல்லியிருக்கேன், சனியின் ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அது சொல்லுங்கள். தானம் கொடுங்க, இரும்பு தானம் கொடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா. அதுக்கப்புறம் இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு செப்பல், அதாவது செருப்பு வாங்கி கொடுக்கறது, லெதரில் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுங்க, தானம் கொடுங்க. அது தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா தயிர் சாதம், சனிக்கிழமை தயிர் சாதம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பிரசாதமாக இது பண்ண சொல்லுங்கள், விநியோகம் பண்ண சொல்லுங்கள். காகத்துக்கு சாதம் வச்சுட்டே வாங்கும். இது எல்லாமே சனி பகவானுக்கு உண்டான ஏற்றமான விஷயமாக சொல்லப்படுறது. எண்ணெய், செக்கு எண்ணெய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்கள் தானம் கொடுத்தலையானால் அவர்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ரம் அமையும்.